குடியாத்தம் அருகே விவசாயி கண்முன்னே கன்றுக்குட்டி சிறுத்தை தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காந்தி கணவாய் கிராமத்தில் மகேந்திரன் என்பவர் வீட்டின் அருகே இருக்கும் மலையடிவாரத்தில் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தபோது மாடுகள் அலறி அடித்து ஓடி வந்துள்ளன. இதனைக் கண்டு அருகே சென்று பார்த்தபோது மகேந்திரன் வளர்த்து வந்த கன்றுக்குட்டியை சிறுத்தை தாக்கி மலைக்கு இழுத்து சென்றதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். பின்னர் கூச்சலிட்டதில் சிறுத்தை கன்றுக்குட்டையை அங்கேயே விட்டு சென்றுள்ளது. குடியாத்தம் பேரணாம்பட்டு, சைனகுண்டா, பரதராமி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து சிறுத்தை மற்றும் யானைகள் தொல்லையால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பட்டப்பகலில் விவசாயி கண்முன்னே கன்றுக்குட்டி சிறுத்தை தாக்கி உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய தொழில் 3 மாடு தான் எனக்கு இருக்குது. 3 மாட்டில் 2 மாடு இதில் ஒன்று போயிடுச்சுங்க. வந்துற வழியாக நான் ஓடியோட ஒரு வழியாக கத்துச்ச மாடு என்னடா கத்துதுனாக்கா பார்த்தா செத்து பார்க்குற வழியாக அது கடிவிட்டு சைத்த சார் இருக்குதுங்க. பார்க்குற வழியை என்னாச்சா அடியோ குடியான நான் பசங்களாம் கூப்பிட்ற வழியா அதே என்ன பண்ணி இப்படி ஓடிச்சு. ஓடுற வழியை என்ன பண்ணிட்டேன், நான் ஆத்துமாயில் 2 மாடு அந்த பெதிரி வீட்டானு ஓடிச்சு. வீட்டானு திரும்பி இன்னொரு 2 மாடு அது கத்தின்னு வருது. அது கடிவிட்டு இல்லையான்னு சரி இறப்பா மாடு எங்கே கத்துது போலாம் இடம் தெரியல வந்தாங்க. நேராக மாடு காட்டு அவர் பிடிச்சி அவர் பார்த்தாக்கா எனக்கு கடிக்கிட்டு கோட்டை கடிச்சிட்டு இழுத்துட்டு இதான் சார் நடந்தது. ஆனால் இருக்குமே எவ்வளோ சாருக்கு சொல்லி பார்த்தா மூளையில் எங்கள் வீட்டாடியே கத்துது சார். எங்க பட்டிக்கிட்டே கத்துது. அது எவ்வளோ முடிச்சு நான் சொன்னாலும் யாரும் எடுக்கல. என்னாலும் அந்த இந்த மூளையில் கேட்டு போயிருந்தா சார் தர அந்த மூலிகை என்கிட்ட ஏமாங்க ஒன்று கூடான்னு வந்தா இல்லைங்க கத்துதா எதனா எதுவுமே கேட்கத்தே கிடையாது. அவங்க காலசமுத்திரம் ஊராட்சியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட மருத்துவ முகாமை எம்எல்ஏ பேசோதி சரவணன் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் காலசமுத்திரம் ஊராட்சியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காலசமுத்திரம் ஊராட்சி அரசினர் உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமை கலசப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ பேசுதி சரவணன் தொடங்கி வைத்தார். முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்கேன், இசிஜி, எக்கோ, ரத்தம், சிறுநீர் பரிசோதனை, ஊட்டச்சத்து பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் ஊட்டச்சத்து பொருட்கள் தயாரிப்பு குறித்து பயிற்சி உள்ளிட்டவை அளிக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் பழுதடைந்து கிடைப்பதால் எஸ்ஆர் புத்தகங்கள் மற்றும் ஆவணங்கள் மழைநீரில் நனைந்துள்ள அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நீதிமன்ற வளாகத்திற்கு பின்புறம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தின் கீழ் ஊத்தங்கரை ஒன்றியத்தில் சுமார் 166 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தின் கட்டிடம் முழுமையாக சிதிலமடைந்து காணப்படுகிறது. கட்டடத்தின் உள்ளிருக்கும் சுவர்கள் விரிசல் ஏற்பட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் இந்த அலுவலகத்தின் அங்கன்வாடி மையங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரியும் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகளின் எஸ்ஆர் புத்தகம் மற்றும் பணிபுரிந்த ஓய்வு பெற்றவர்களின் ஆவணங்கள் உள்ளிட்டவை பாதுகாக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த கனமழையின் காரணமாக அலுவலகத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் ஆவணங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்க வைத்திருந்த சீருடைகள் அனைத்தும் தண்ணீரில் நனைந்து வீணாகியுள்ளது. இதுகுறித்து கண்டுகொள்ளாது அலட்சியமாக செயல்பட்ட கண்காணிப்பாளர் ரூபரேகா மீது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கன்வாடி பணியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் பாழடைந்த கட்டிடம், பாதிப்படைந்த ஆவணங்கள் குறித்தும் அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். சங்கராபுரம் அருகே வீடின் பின்புறத்தில் கள்ளத்தனமாக மதுபாட்டில்கள் விற்பனை செய்து வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புதுப்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் சிவா. இவரது வீட்டின் பின்புறத்தில் கள்ளத்தனமாக மதுபாட்டில்கள் விற்பனை செய்து வருவதாக வட பொன்பரப்பி காவல் நிலையத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவரது வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் சிவா வீட்டை சோதனை செய்தனர். சோதனையில் அவரது வீட்டின் பின்புறத்தில் 24 மதுபாட்டில்கள் இருப்பது தெரியவந்த நிலையில் அவற்றை பறிமுதல் செய்து சிவாவை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த காவல்துறையினர் சிவாவை விசாரணை செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர்.
ஆண்டிப்பட்டியில் உள்ள 49 அடி உயர மாகாளியம்மன் மற்றும் அய்யனார் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள 49 அடி உயர மாகாளியம்மனுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 108 புண்ணிய திருத்தங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் மாகாளி அம்மன் சிலை மீது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அங்கு நிறுவப்பட்டுள்ள அய்யனார், பத்ரகாளியம்மன், குபேர வராகியம்மன், கௌமாரியம்மன் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.